இயேசுவே ஆண்டவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கன்மலை நொறுக்கும் சம்மட்டி தேவனுடைய வார்த்தை. எரேமியா 23:29 என் வார்த்தை அக்கினியைப் போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. ஏனென்றால் நம்முடைய சுய முயற்சியினாலோ மற்றவருடைய வார்த்தைகளினால் நின்று விடலாம் அல்லது நிற்போம் என்று நினைத்தோமானால் நிச்சயமாக நாம் நீண்ட காலம் நிற்க முடியாமல் விழுந்து விடுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தேவனுடைய வார்த்தை நமக்கு நிலைத்திருக்கும் பொழுது நீடித்த நாட்களாய் நாம் நிலை நிற்க முடியும். அவருக்குள் நிலைத்திருந்து கனியும் கொடுக்க முடியும். தேவனுடைய தாசர்கள் அவருடைய வார்த்தையை வசன ஆதாரத்துடன் சொல்வது மட்டுமல்லாமல் அதற்கு பின்பாக அதிலிருந்து கனிகளும் உண்டாயிருக்கும். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை நாம் காண முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாதவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக மாறிவிடுகின்றனர். ஆனால் தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிற ஒவ்வொருவரையும் அவர் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போன்ற தம்முடைய வார்த்தையினால் நம் இருதயத்திற்குள் இருக்கும் தீமையான காரியங்கள் அனைத்தையும் நொறுக்கி நம் இதயத்தை சுத்திகரிக்கும். நம்மை உடைத்து உருவாக்கி அவர் விரும்புகின்ற பாத்திரமாகவே வணைகின்றார். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனும் வல்லமை உள்ளதுமாயிருக்கின்றது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய வார்த்தை கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.